முடியாத இந்த நாள் விமர்சையாக மறைய வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. வயது ஒரு பக்கம் இருந்தாலும் தினந்தோறும் எல்லாம் கேட்கக்கூடிய பாட்டு அவர் உருவாக்கம். எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி பேர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்க்கில் வந்து வாக்கிங் நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாத்துடைய மொபைலில் நூற்றுக்கணக்கான டிஎம்எஸ் பாடல்கள், அதில் 90 பாட்டுகள் இவர் தான் சொந்தக்காரர். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 வருஷமாக ஒரு நல்ல பழக்கம். ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் நிறைய சில்லறையை மாற்றி காயினை போகிறவங்களாம் அள்ளி கொடுத்தார். அது நிறைய முறை நான் வாங்கியிருக்கேன். இது என்ன மனம் ரொம்ப வருத்தப்படி விஷயம்னா, நான் எப்பப்போ பார்க்குறேனோ அப்பப்போ ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லுங்க ஐயான்னு கேட்கும்போது, எனக்கு 2 கண்ணு, ஒரு கண்ணு கண்ணதாசன், இன்னொரு கண்ணு எம்ஜிஆர் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். 2 கண்ணையும் கண்ணு வரும். அந்த பெரிய மனுஷனே எம்ஜிஆரையும் கண்ணதாசன் சொல்லிட்டு அழுவார். அவரை பார்த்து நான் அழுவேன். இன்றைக்கி அவரை பார்த்து இந்த உலகமே அழுகுது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், உடல் மட்டும்தான் நம்ம விட்டு மறைஞ்சிடும். அவர் உயிர் நம்ம காதலை சிறந்தோர டிவியிலும் ரேடியோவில் பாடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு இல்லை, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அவருடைய இசை நம்ம காதல் ஒழிச்சுட்டே இருக்கும். ஒரு ஆத்மா சாந்திக்கிற ஆண்டவனை வேண்டி